காலை வணக்கம். வணக்கம் தாத்தா. காலையில் நான் எழுந்து அப்படி வெளியே வரும்போது வீட்டு எதிரில் ஒரு குரங்கு ஓடி இருந்துச்சு. காலையில் குரங்கு. நான் கேட்டேன் அதை, ஏய் குரங்க கீழே இறங்கன்னு கேட்டேன். ஏய் ஏன்னா வந்து கட்சியில் போகுதுன்னு சொல்லிட்டு விஷயம் போல அது இருந்துச்சு. சரின்ட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன். சைலண்ட் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். அப்படியே பண்ணுற சொல்கிற கல் எடுத்தாச்சா அது கூட இதெல்லாம் எடுத்து அடிச்சிடும். அதனுடைய பழக்கம் தான். ஓகே அப்படின்னு சொல்லி அதை பார்த்த பிறகு உங்கள்கிட்ட பேசலான்னு வரும்போது இந்த குரங்கு பற்றியே வந்துச்சு. இந்த குரங்கு பற்றியே பேசலான்னு ஞாபகம் ஒரே யோசனை வந்துச்சு. இதுக்கு முன்னே ஒரு 2 வீடியோ கூட குரங்கை வச்சுக்கினே இதை பேசினேன். ஓகே, குரங்குது நான் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது குரங்கு கதை ஒன்று கேட்டேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குரங்கு எல்லாம் வச்சுக்கின்னு சில நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய இது இல்லை. ஓகே சொல்கிறேன் கேளுங்க. நீ கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சும்மா நான் அப்படி கேட்டிருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே ஒரு நதி ஓடின்னு இருந்துச்சா. ஆறு, கூவம் ஆறு இல்லை, ஒரு என்ன ஆறு இருக்கும்? பாலாறா, தேனாரா, வைகை ஆறா, ஏதோ ஒரு ஆறு இருந்துச்சு. ஒரு சிறிய அளவில் இருந்துச்சு. அங்கே இந்த பக்கமாக அந்த பக்கம் மரம் நிறையா இருந்துச்சு. மரத்து மேலே நிறையா குரங்குங்க இருந்துச்சு. அந்த மரத்துக்கு மேலே குரங்குங்க இருந்துச்சு. அந்த ஆற்றுல வந்து ஒரு பெரிய ஆமை இருந்துச்சு. ஆமையில் முதல்ல crocodile ஏதோ சொல்லுங்க, crocodile இருந்துச்சு. இந்த crocodile அங்கேருந்து பார்த்துருந்தாக்கா அந்த குரங்கெல்லாம் மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு இந்த crocodileக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு. இவ்வளோ பழங்களெல்லாம் அந்த குரங்கு எடுத்து சாப்பிட்டு இருக்குது. நம்ம இந்த குரங்கை பிடிச்சி சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து, ஸ்வீட்டாக இருக்கும், எனர்ஜியெல்லாம் இருக்கும். நம்ம இந்த தண்ணியிலே இருக்கிறோமே, இந்த குரங்கு நம்ம சாப்பிட்றணும். அதுக்கு என்ன வழி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசனை இருந்துச்சான். அப்புறம் இது யோசனைக்கிறது வந்து அந்த குரங்கு மேலேருந்து பார்த்து நினச்சான். என்ன crocodile யோசிச்சுருக்குது சொல்லி பார்க்கும்போது இந்த crocodile அந்த குரங்கை பார்த்துட்டு குரங்கு வா இல்லை சொல்லு, நீ அங்கேருந்து சொல்லு, நான் மரத்து மேலே இருக்கிறேன்னுச்சான். இல்லை உனக்கு பாரு அண்ணாண்ட மரம் இருக்குது, அந்த பக்கம் ஆற்றுக்கு அண்ணாண்ட அங்கே கூட நிறையா மரம் இருக்குது, அங்கே நிறையா ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் அதை போய் சாப்பிட இங்கேயே இருக்கிறிய. இல்லை இங்கே தண்ணி இருக்குது, நான் எப்படி வருவேன்னு சொல்லிட்டான் குரங்கு. நானும் இருக்கிறேன், நீ வந்து என் மேலே உக்காந்துக்கோ, நானும் உன்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த கரையில் விட்றேன், அப்புறம் அந்த மரத்து மேலே ஏறிக்கின்னு நீ அங்கே சாப்பிடுங்க. ஓ அப்படி கூட இருக்குதா, சரின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே மரத்து மேலேருந்து ஒரே ஜம்ப்பு பண்ணி இந்த முதல்ல மேலே உக்காந்துக்கிச்சான். முதல்ல தானே crocodile. ஓகே, உக்காந்துக்கின்னு மாட்டினியா வான்ட்டு அப்புறம் இந்த crocodile இது குரங்க
தூக்கின்னு அந்த கரைக்கு போகலான்னு போகிற மாதிரி போச்சான். இந்த ஆற்றுல வந்தோடனே அந்த crocodile கபக்கணத்துக்கு பிடிச்சிக்கின்னு அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்துச்சான். ஏய் crocodile, என்ன நீ என்ன சாப்பிட்ற நீ அங்கே கூட்டு போகிற சொல்லிட்டு என்ன சாவடிக்கு பார்க்குறியான்னு. ஆமாம், நீ இவ்வளோ பழங்களெல்லாம் சாப்பிட்டு உன்னுடைய உடம்புல நல்லா சக்திக்குது. நான் உன்னை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன், உன் குடலை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன். நீ சாப்பிட்றாலும் அது குடலில் தான் நான் போகுது, அது குடலை சாப்பிட போகிறேன்னுச்சான். டா குரங்கு யோசிச்சான். அடடடடா, நீ அதை அப்பயே சொல்லக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னே நான் என்னுடைய குடலெல்லாம் கழட்டி அந்த மரத்தில் மாட்டி வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். என்னுடைய குடலெல்லாம் டியூப்ஸ் எடுத்து மாட்டி வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன். நீ இங்கே கேட்குறிய, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை crocodile. ஆமாப்பா, அங்கே மாட்டி வச்சுட்டுக்கிறியா? அப்போது ஒன்று செய், நீ என்னை கொண்டு போய் அங்கே கொடு, நான் போய்ட்டு அந்த குடலெல்லாம் எடுத்து வந்தது உனக்கு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்ச்சான். ஆமாவா, சரி வா போகலான்ட்டு அந்த crocodile திரும்ப கூட்டு போயிட்டு அதாண்ட விட்டுச்சான். இந்த குரங்கு ஒரே ஜம்ப் ஏறி மரத்து மேலே போயிடுச்சான். எப்படி உன்னை ஏமாற்றிட்டேன், குடலை மரத்து மேலே வச்சுட்டான்ட்டுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இந்த crocodile கைக்கு கடிச்சது வாய்க்கு கடிக்காத போச்சாடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாந்து போச்சான். எப்படி குரங்கு எவ்வளோ புத்தி பார்த்தா? குரங்கு கற்றுந்து நம்ம கற்றுக்கலாமா? நம்மளும் கற்றுக்கலாம், அதுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, ஷேர் பண்ணிக்கணும். ரைட்.